உத்தமமாக நடக்கிறவங்களுக்கு ஒரு காரியத்தை உத்தமமாக நம்ம செய்யணும். அவர் சூரியனும் கேடகமுமானவர், அவர் நம்மை பாதுகாக்கிறவர், மகிமையானவர். அவர் கிருபையை மகிமை அருளுவார். கிருபையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் கிருபை மட்டுமல்ல, அவர் மகிமையும் நமக்கு தந்தருளுவார், மேன்மையும் படுத்துவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குறாரு. நீங்கள் உச்சமத்தை விட்டு விலகாமல் எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பாருங்கள், இந்த தலைவர்கள் இந்த வேதாந்தத்தில் இந்த நபர்களெல்லாம் ஏன் எழுதியிருக்கு அப்படின்னா, செருபாபேல் எங்கள் தாத்தா அடிமையாயிட்டாரு, எங்கள் அப்பா அடிமைப்பட்ட தேசத்தில் பறந்தாரு வளர்ந்தாரு, கஷ்டப்பட்டாங்க, நான் எதுக்கு இது பண்ணணும்னு குறை சொல்லாமல் அவன் தன் உத்தமத்தை விட்டு கொடுக்காமல் அவனுக்குள்ள இருந்த விசுவாசமும் உத்தமமும் ஒரு தேசத்தை இம்பாக்ட் பண்ணுது. அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படி அவன் மறுபடியும் அதை ரெஸ்டோர் பண்றான், தன்னை ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிறான். அப்படி செய்து அவன் செய்கிற பொழுது கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். நீங்க நல்ல ஒரு விசுவாசத்துல மலையை பார்த்து ஆண்டவரே சொன்னார், இந்த மலை பெருசுதான், மலையை நம்மளால நகர்த்த முடியாது, இந்த மலையை பார்த்து நீ பேசுன்றார், நீங்க விசுவாசத்துல பேசுங்க, உங்க பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, பின்வாங்காதீங்க, இயேசு நாமத்துல நீ தகர்ந்து போன்னு சொன்னா அதை தகர்ந்து போயிரும், சமுத்திரத்தின் ஆழத்துல போயிருன்றார். அது உங்க கண்களுக்கே திரும்ப வராத அளவுக்கு அந்த பிரச்சனை மாறுன்றார். ஸோ நீங்க தைரியமா பேசுங்க, அவர் கிருபையை உங்களுக்கு தந்தருள்வார், பலனை தந்தருள்வார். உத்தமமா நடக்கிறவங்களுக்கு அவரால் நன்மை வழங்காம இருக்கவே முடியாது. அவர் நன்மையை கொடுத்து தான் ஆவார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். சரி, ரெண்டாவது, மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி முதலாவது அவங்க என்ன செஞ்சாங்க? முதல்ல அஸ்திபாரம் போட்டாங்க. ரெண்டாவது என்ன செஞ்சாங்க? எஸ்ரா 3:2 பார்த்தோன்னு சொன்னால், மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி பலிபீடத்தை கட்டினார்கள். 2:3:11 ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடும். முதலாவது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி தேவனுடைய வார்த்தையை முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த மோசையுடைய நியாயப்பிரமாணம் எக்கோனியா மூலமாய் செயல்தியலுக்கு வருகிறது, செயல்தியல் மூலமாய் செருபாபேலுக்கு வருகிறது. செருபாபேல், இந்த யோசுவா எல்லாரும் சிறையிருப்பில் இருந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த வார்த்தையின் மூலமாக முதல்ல அவங்க என்ன செய்ய, பலிபீடத்தை கட்ட. நீங்கள் முதல்ல அஸ்திபாரம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜெப வாழ்க்கை, பலிபீடம் என்பது தேவனுக்கு பிரியமானவைகளை செலுத்துகிற ஒரு இடம். அந்த இடத்துல அவர் விரும்புகிறபடி உங்களுடைய வாழ்க்கை ஒரு தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையாய் உங்கள் ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும், ஆவிக்குரிய நிலைமை இருக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு புறம்பா அநீதியா அக்கிரமமா நம்ம வாழக்கூடாது. தேவனுக்கு பயந்து நாம் அதை செய்கிற பொழுது அங்கே தேவன் விருப்பப்படுவார். அதுக்கப்புறம் அவங்க அஸ்திபாரம் போடுறாங்க, தூக்கு நூலை பிடிக்கிறாங்க, கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்க துவங்குகிறது. முதலாவது, தேவனுக்கு விரும்புகிற பலிபீடத்தை கட்டி எழுப்புங்கள். இரண்டாவது, உங்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி கிறிஸ்துவின் மேல் உங்கள் அஸ்திபாரத்தை போடுங்கள். அவருடைய கண்கள் அதை சந்தோஷமாக, யார் என்ன நினைச்சாலும்